அனைவருக்கும் வணக்கம். கும்பராசிக்காரர்களுக்கு தூள் கிளப்பும் இந்த வாரம் என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த நிகழ்வுகள் அமைய போகின்றன, குறிப்பாக 22/8/2024 முதல் 29/8/2024 வரை கிரகநிலைகளின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும் போது இவை நடந்தே தீரும் என்று சொல்லக்கூடிய வகையிலும் அலட்சியம் வேண்டாம், கண்ணும் கருத்துமாக கும்பராசிக்காரர்கள் எந்தெந்த விஷயங்களில் செயல்பட வேண்டும் என்பதை ஆராய்ந்து பார்த்தால் நவ கிரகநிலைகளின் அமைப்பை பொறுத்த வரைக்கும் சந்திரன் தேய்பிரை சந்திரனாக இந்த தருணத்தில் கும்பராசிக்காரர்களுக்கு வலம் வந்து கொண்டிருக்கிறாருங்க. தேய்பிரை சந்திரனாக வலம் வந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த வேளையில் சற்று கூடுதல் கவனமும் விழிப்புணர்வும் மிக முக்கியமாக தேவைப்படுகிறது. அதோடு மட்டுமல்லாது ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய சனி பகவான் ஜென்ம ராசியில் வக்ரம் பெற்று சஞ்சரிக்கிறாருங்க. அது சாதகமான ஒரு அமைப்பாக பார்க்கப்பட்டாலும் ஜென்ம ராசியில் நிலை கொண்டிருக்கிறார் என்பதால் சற்று எந்த விஷயத்திலும் அதீதமான வேகம் காட்ட வேண்டாம், பொறுமையுடனும் நிதானத்துடனும் செயல்பட வேண்டும். அதோடு மட்டுமல்லாது அஷ்டமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 8ஆம் இடத்தில் மோட்சக்காரகரான கேதுவும், தனஸ்தானம், வாக்குஸ்தானம், குடும்பஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 2ஆம் இடத்தில் ராகுவும் இருப்பதால் சற்று கூடுதல் கவனமும் விழிப்புணர்வும் மிகவும் அதிகமாக தேவை. ஆனால் மற்ற கிரகநிலைகளின் அமைப்பை பொறுத்த வரைக்கும் நல்ல பலனை நிறைந்து கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக தான் பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் சுகஸ்தானமாகிய 4ஆம் இடத்தில் குரு சஞ்சரிக்கிறார். அவருடன் இணைந்து சஞ்சரித்து வந்த செவ்வாய் 4ஆம் இடத்தை விட்டு விலகி பஞ்சமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 5ஆம் இடத்திற்குள் நுழைகிறார். இது வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. அதோடு மட்டுமல்லாது சப்தமாதிபதியாக இருக்கக்கூடிய சூரியன் சப்தமஸ்தானத்தில் ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிக்கிறார். அவருடன் இணைந்து சுக்கிரன் பலம் வருகிறார். வாரத்தின் இறுதியில் சுக்கிரன் மிக வலுவாக அஷ்டமத்திற்குள் நுழைகிறார். அங்கு நீச்சம் பெறுவதால் நல்ல மாறுதல் நிச்சயமாக உண்டு. அஷ்டமஸ்தானத்தில் சுக்கிரன் நீச்சம் பெற்று சஞ்சரிப்பதால் சில எதிர்பாராத நிகழ்வுகளை வலுவாக நன்மை நிறைந்தவையாக மாற்றிக்கொள்ளலாம். அதோடு மட்டுமல்லாது ருணரோக சதுரஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 6ஆம் இடத்தில் வித்யாகாரகரான புதன் சஞ்சரிக்கிறார். இப்படி நவ கிரக நிலைகளின் அமைப்பும் இருக்க இந்த தருணத்தில் குடும்ப சூழ்நிலையை பொறுத்த வரைக்கும் நிச்சயமாக கும்பராசிக்காரர்களுக்கு 7.5 சனியின் நடுப்பகுதியாக இருக்கக்கூடிய இந்த வேளையில் வரவும் செலவும் சமமாக இருப்பதற்கான சூழல்தான் உருவாகிறது. கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்படுவதற்கான சந்தர்ப்பம் இல்லை என்பதை திட்டவட்டமாக கிரகநிலைகள் உறுதிப்படுத்துகின்றன. இதுவே ஒரு மிகப்பெரிய வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. அதோடு மட்டுமல்லாது ராசியின் அதிபதியான சனி வக்ரம் பெற்றிருப்பதால் உள்ளிட்ட பல கிரகநிலைகளின் அமைப்பும் நல்ல மாறுதலை பெற்று தருகிறது. ஏனென்றால் அஷ்டமஸ்தானத்தில் கேது நிலை கொண்டிருந்தாலும் அவர் மீது குருவின் சுப பார்வை வலுவாக பதிகிறது. எனவே விரய செலவுகள் ஏற்பட்டாலும் கூட அத்தனை விதமான விரய செலவுகளையும் கட்டுக்குள் வைத்திருப்பதற்கான முதன்மையான யோகம் நிச்சயமாக கும்பராசிக்காரர்களுக்கு உண்டு. எனவேதான் பல்வேறு வகையான நெருக்கடிகள் தடைகள் சூழ்ந்தாலும் கூட அவற்றை சிறப்பாக கையாளுவதற்கான யோகம் இந்த தருணத்தில் நிச்சயமாக கிடைக்கிறது. நெருங்கிய உறவினர்களிடம் ஏற்படக்கூடிய சிறு சிறு கருத்து வேறுபாடுகளை நிச்சயமாக தவிர்க்க வேண்டும். ஏனென்றால் அவை ஒற்றுமையை பாதிக்கக்கூடிய வகையில் சில சங்கடங்களை ஏற்படுத்தி விடுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. குடும்ப ரீதியாக கவலை அளித்து வரக்கூடிய பல்வேறு வகையான சங்கடம் நிறைந்த நிகழ்வுகள்ல நல்ல மாறுதலை நிச்சயமாக கும்பராசிக்காரர்கள் சந்திப்பதற்கான முதன்மையான யோகம் கிடைக்கிறது. வீண் விரய செலவுகளை முதலீடுகளாக மாற்றக்கூடிய வகையில் நல்ல பல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த தருணத்தில் நிச்சயமாக நிறைவாக கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. மேலும் குறிப்பாக நல்ல வரன் கிடைத்து திருமண பாக்கியம், புத்திர பாக்கியம் உள்ளிட்ட எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாக கூடிய வகையில் பல்வேறு வகையான மங்களகரமான சிறப்பான உப நிகழ்வுகளை இந்த தருணத்தில் நிறைவாக பெறுவதற்கான முதன்மையான யோகம் கிடைக்கிறது என்பதை திட்டவட்டமாக உறுதிப்படுத்துகின்றன கிரகநிலைகள். அதோடு மட்டுமல்லாது மிகவும் நுணுக்கமாக செயல்பட்டு பல்வேறு வகையான சங்கடங்களை களைவதோடு மட்டுமல்லாது குடும்ப வருமானத்தை உயர்த்தி கொள்ளக்கூடிய வகையில் நல்ல வாய்ப்புகள் நிறைவாக பெறக்கூடிய இனிமையான தருணமாக அமைவதற்கான சூழல் நிச்சயமாக கும்பராசிக்காரர்களுக்கு உண்டு.
உத்தியோகம் சார்ந்த சூழ்நிலைகளை பொறுத்த வரைக்கும் தனஸ்தானத்தில் ராகுவும் ஜென்ம ராசியில் சனி பகவான் இருப்பது அனுகூலமற்ற அமைப்பாக பார்க்கப்பட்டாலும் கூட சனி பகவான் வக்ரம் பெற்றிருக்கிறார். குரு மற்றும் செவ்வாய் போன்ற கிரகநிலைகள் சாதகமாக வலம் வருகின்றன. எனவே நீங்கள் எதிர்பார்ப்பதை விட உத்தியோக ரீதியான பணிகளில் பணிச்சுமை நிச்சயமாக குறையும். இந்த தருணத்தில் அலைச்சல் வெகுவளவில் குறைவதோடு உங்களுடைய சிறு முயற்சியில கூட மிக பெரிய அளவிலான வெற்றி வாய்ப்புகளை நிறைவாக பெறுவதற்கான முதன்மையான யோகம் கும்பராசிக்காரர்களுக்கு உண்டு என்பதை தெல்ல தெளிவாக கிரகநிலைகள் உறுதிப்படுத்துகின்றன. குரு உட்பட செவ்வாய் பல கிரகநிலைகள் சாதகமாக வலம் வருவதால் இந்த தருணத்தில் உங்களுடைய சிறு முயற்சியில கூட புதிய வேலை வாய்ப்பு, உத்தியோகத்தில் வருமானத்தை உயர்த்தி கொள்ளக்கூடிய வகையில் ஊதிய உயர்வு, பதவி உயர்வு உள்ளிட்ட பல நல்ல மாறுதல்கள் மிகவும் வலுவாக நிறைந்து பெறுவதற்கான முதன்மையான யோகம் கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. தொழில்துறை, வியாபாரத்துறையில் அனுகூலமற்ற சூழ்நிலைகளை கூட திறம்பட கையாளக்கூடிய வகையில் வித்யாகாரகரான புதனின் அறிவாற்றல் மிக பெரிய அளவில் பிரதிபலிக்கக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. எதிர்பாராத பிரச்சனைகள் ஏற்பட்டாலும் கூட அவற்றை தைரியத்துடன் எதிர்கொண்டு துணிச்சலாக அத்தனை பிரச்சனைகளையும் தங்களுக்கு சாதகமாக மாற்றிக்கொள்ளக்கூடிய வகையில் பல யூகங்களையும் நுணுக்கமான திட்டங்களையும் செயல்படுத்துவதற்கான யோகம் இந்த தருணத்தில் மிக பெரிய அளவில் மனநிறைவை பெற்றுத்தரக்கூடிய வகையில் அமைவதற்கான சூழல் நிச்சயமாக உண்டு. சக பணியாளர்கள், மேலதிகாரிகள் என அனைவருடைய ஆதரவும் சாதகமாக அமையும். தொழில்துறை, வியாபாரத்துறையிலும் உத்தியோகத்திலும் வியக்கத்தக்க வகையில் நல்ல மாறுதல் 7.5 சனியாக இருந்தாலும் தூள் கிளப்பக்கூடிய வகையில் இந்த வாரத்தில் அமைவதற்கான யோகம் உண்டு. எனவே கும்பராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் அடுக்கடுக்காக பல அதிரடியான மாற்றங்களை நிறைவாக சந்திப்பதற்கான யோகம் இந்த தருணத்தில் வலுவாக கிடைக்கிறது. நிதி சார்ந்த நெருக்கடிகளை தவிர்ப்பதற்கான சாத்தியக்கூறுகள் வலுவாக உண்டு. கலைத்துறையின் நாயகனாக இருக்கக்கூடிய சுக்கிரன் பெரும்பாலும் சாதகமாக தான் இந்த வாரத்தில் சஞ்சரிக்கிறார். எனவே எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாக கூடிய வகையில், வருமானத்தை உயர்த்தி கொள்ளக்கூடிய வகையில் பல சந்தர்ப்பங்கள் மிக சிறப்பாக தூள் கிளப்பக்கூடிய வகையில் அமையும். எனவே வருமானத்தை பாதிப்பு ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய பல தடைகள் இந்த தருணத்தில் விலகும். தொடர்ந்து துன்பத்தை சந்தித்து வரக்கூடிய கும்பராசி கலைத்துறையினருக்கு அந்த துன்பத்தில் இருந்து விடுபடக்கூடிய வகையில் நல்ல மாறுதல்களை நிறைவாக பெற்று தருகின்றன கிரகநிலைகள். அது மட்டுமல்லாது நீதிமன்ற வழக்குகள் உள்ளிட்ட பல்வேறு வகையான சிரமங்கள்ல சிக்கி தவித்து வந்த உங்களுக்கு அவை அனைத்துமே விலகி நல்ல முன்னேற்ற வாய்ப்புகளை நிறைவாக பெறுவதற்கான யோகத்தை நிச்சயமாக பெற்று தருகிறது. அதோடு மட்டுமல்லாது இந்த தருணத்தில் அரசியல் சார்ந்த பணிகளில் உங்களுடைய திட்டங்களுக்கு மிக பெரிய அளவில் மக்கள் மத்தியில் நல்ல வரவேற்பு கிடைக்கும். நீங்கள் பல்வேறு வகையான நுணுக்கமான செயல்பாடுகளில் காரணமாக மக்கள் மத்தியில் செல்வாக்கு அதிகரிப்பதற்கான யோகம் உண்டு. அரசியல் சார்ந்த சூட்சமங்களை நுணுக்கமாக கையாளக்கூடிய இந்த தருணத்தில் கட்சி ரீதியாக சந்திக்கக்கூடிய பிரச்சனைகளையும் களைவதற்கான முதன்மையான யோகம் கிடைக்கிறது என்பதை திட்டவட்டமாக கிரகநிலைகள் உறுதிப்படுத்துகின்றன. அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் மாணவ மாணவரின் கல்வி ரீதியான பணிகளில் நல்ல முன்னேற்றம் நிறைவாக பெறக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. புதன் உட்பட பல கிரகநிலைகள் மிகவும் சாதகமாக சஞ்சரிப்பதால் இந்த தருணத்தில் கல்வி ரீதியாக இருக்கக்கூடிய தடைகள் வெகுவளவில் குறைகின்றன. விவசாயம் சார்ந்த பணிகளில் நல்ல முன்னேற்றம். விவசாயத்துறையின் அதிபதியான செவ்வாய் பஞ்சமஸ்தானத்தில் நுழைவதால் ஏற்படுத்தி கொடுக்க போகிறார். கால்நடை வளர்ப்பிலும் நல்ல முன்னேற்றம் சிறப்பாக உண்டு. பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் பழைய கடன்களை அடைத்து கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை அதிகரிக்கும். குடும்பம் சார்ந்த சூழ்நிலைகள்ல பல எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும். மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக கும்பராசிக்காரர்கள் வாரத்தில் செவ்வாய்க்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள முருகப்பெருமாள் ஆலயம் சென்று தீபமேற்றி வழிபாடு செய்யுங்கள். தடைகள் அகன்று சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்றமும் தூள் கலப்பக்கூடிய வகையில் நிச்சயம் கும்பராசிக்காரர்களுக்கு அமையும்.